பிக் பாஸ் தமிழ்ல லைவ்ல இப்ப என்ன போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் அதாவது ஃபேமிலி ரவுண்ட் இல்லையா? இப்ப விஜே பார்வதி இப்பவே கவலைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா 1, 2 பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த கமருதீனோட சேர்ந்து காதல் கன்டென்ட் குடுக்குறேங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப அசிங்கமா சில விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? இப்ப அடுத்த வாரம் தன்னோட ஃபேமிலி வந்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு பயந்து, இப்பயே கமருதீன் மேல பழிய போட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம விஜே பார்வதி. கமருதீன் என்ன இப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி விஜே பார்வதியை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, கமருதீன் தான் காதல் வலையில என்னை விழ வச்சுட்டான் அப்படின்னு அமித்துக்கிட்ட சொல்றதெல்லாம் ரொம்ப ஓவரா தான் இருக்கு. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, இந்த பக்கம் சுபிக்ஷா இன்னைக்கு நடந்த டாஸ்க், அதாவது நேத்து நடந்தது இல்லைங்களா டாஸ்க்கு, அதுல வந்து அரோரா, விக்ரம் இவங்க 2 பேரும் போயிட்டு கிட்டத்தட்ட 2 1/2 மணி நேரம் டான்ஸ் ஆடியிருப்பாங்க. இங்க சுபிக்ஷாவாலயும் சரி, எப்ஜேவாலயும் சரி, சரியா அந்த பாட்ட கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா 2 1/2 மணி நேரம் போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம கனி டீமு அத 1/2 மணி நேரத்திலேயே முடிச்சுட்டாங்க எல்லா பாட்டையுமே. இதனால தான் சரியா கேம் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா ரொம்ப கில்ட்டி ஆயி ரொம்ப அழுதுகிட்டு போயி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ரூம்ல அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பின்னாடியே விக்ரமும் போயிட்டு சமாதானப்படுத்துறேங்கிற பேர்ல 1/2 மணி நேரம் 2 பேரும் உட்காந்து அங்க பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. மைக்கு போட்டு தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்த பிக் பாஸ் வந்து ரொம்ப கோவப்பட்டு, முதல்ல 2 பேரும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் கானா வினோத்தை கூப்பிட்டு, இதுக்கப்புறம் 2 பேரு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள போனாங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோட துணியே தூக்கிடுவேன், ஓப்பனா விட்டுருவேன் அப்படின்னு கடுமையா எச்சரிக்கிறாரு. ஸோ இதனால வந்து சுபிக்ஷா, விக்ரம் இவங்க 2 பேரும் பிக் பாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். ஆனாலும் சுபிக்ஷா இன்னும் கதறி அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க. தான் சரியா கேம் விளையாடலையே அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் நம்ம சாண்ட்ரா வழக்கம் போல அந்த அழுக்கு சட்டையை எடுத்துக்கிட்டு அப்படியே வராண்டாவை சுத்தி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தாங்க இப்ப லைவ்ல போய்கிட்டு இருக்கு. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.